வணக்கம் அண்ட் வெல்கம் ஸ்பைசி ஃபுட் நண்பர்களே. வாங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாம். இது கல் இறால் வறுவல், ஓகேங்களா? இதை எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இறாலை நான் நீட்டாக சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன். இது நானே வீட்டில் ஓனாக கழுவி எடுத்துக்கிட்டது தான். பாருங்கள், நல்லா 5 டைம் 6 டைம் நல்லா நீட்டாக சுத்தமாக கழுவி எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுறோம். நான்வெஜ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நம்ம எது பண்ணணும், மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணுவோம். அதனால் மஞ்சத்தூள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வத்தப்பொடி நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி இறால் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சமாக மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகப்பொடி ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், சீரகப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? அதாவது அந்த மசாலா பொடி கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சிக்கன் 65 பொடி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணு விரும்பி சாப்பிடும், அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன், விழுது அரைக்கல, தட்டி தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். உப்பு நிறைய போட்டுறாதீங்க, உப்பு இல்லைன்னா கூட நம்ம சேர்த்திக்கலாம், அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு அந்த கலராக இருக்கட்டும், அந்த லுக்கே நல்லா இருக்கும், சாப்பிட்ணுன்னு தோணும். பாருங்கள், நல்லா ஆட் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா ஊறி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், நல்லா எல்லா சைடுமே மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நம்ம செஞ்சோன்னா அந்த கருவேப்பிலை டேஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதனால தான் கருவேப்பிலை பெரும்பாலும் குழந்தைங்க அவாய்ட் பண்ணுவாங்க. இப்படி பொரிச்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போது தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு, கல் நல்லா சூடாகிட்டு இதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிடுறோம். ஆயில் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், நல்லா சூடாகி புகை வர ஆரம்பிச்சிட்டா. இன்னொன்று என்னென்னா, சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இறாலை போடுறதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சு நல்லா சூடாகட்டும். நம்ம ஸ்டார்டிங்லேயே ஃப்ளேமை ஏற்றி வச்சிட்டோன்னு வைங்களேன், நமக்கு ஒழுங்காக வேகாது. ஆனால் பார்த்திங்கன்னா மசாலாலாம் கருகி தீஞ்சிரும். அதனால நீங்கள் ஃபுல்லாகவும் ஃப்ளேமை கம்மி பண்ண வேண்டாம், நார்மலாகவே ஃப்ளேமை வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக வெந்து வரும். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ எல்லா இறாலையும் நல்லா சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், அது வெந்து வரது உங்களுக்கே தெரியுதா? கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வருதுன்னு பாருங்கள். மசாலாலாம் நல்லா அதிலே நமக்கு பிரிஞ்சு போகாது. மசாலா அந்த இறால்லையே நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இதை நல்லா திருப்பி போடுங்க. அடிக்கடி இப்படியே திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே பாருங்களேன், தெரியுதா? நல்ல மசாலாலாம் ஒன்றோட ஒன்று நல்லா மெர்ஜ் ஆகி நல்லா இருக்கும். நல்லா திருப்பி போடுங்க. எல்லாத்தையுமே ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நல்லா திருப்பி போடுங்க. இது அதிக டைமே எடுக்காது உங்களுக்கு. நீங்கள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு குழம்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதை பொரிச்செடுக்க உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகும், இல்லை 5 நிமிஷத்துலேயே டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். என்னென்னா ஃப்ளேமை மட்டும் அதிகமாக வச்சிடாதீங்க, கருகி தீஞ்சிரும். எப்போவுமே மீன் பொரிக்கும் போதும் சரி, இந்த கல்றால் பண்ணும்போதும் நார்மல் ஃப்ளேம்லேயே வைங்க தீயை. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு இப்போ நல்லா திருப்பி போட்டால் நல்லா வெந்துட்டு அந்த கருவேப்பிலெல்லாம் பாருங்கள், கருவேப்பிலெல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ பாருங்கள், சூடான சாதம். இங்கே பாருங்கள், நம்மளோட கல் இறால் வறுவல் ரெடி ஆகிட்டு. இப்படி பண்ணி கொடுங்க, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.